வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். மீண்டு வந்த நடிகர் ஸ்ரீ திடீரென வெளியிட்ட பதிவு ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பி. வாங்க என்ன தகவல் என்ன செய்துன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் ஸ்ரீ அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ஸ்ரீ தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் மே ஐ கம் இன் என்று தனது முதல் ஆங்கில நாவலை வெளியிட்டிருக்கிறாரு. அவரது சமீபத்தில் புகைப்படங்கள் ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. விஜய் டிவியில் ஒளிபரப்பான கனா காணும் காலங்கள் சீரியல் மூலம் பிரபலமானவர் தான் நடிகர் ஸ்ரீராம் என்ற ஸ்ரீராம் நடராஜன் அவர்கள். இவர் பார்த்தீங்கன்னா வழக்கு எண் 18, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், வில்லம்பு, மாநகரம், இருகப்பற்று படங்களில் நடித்த நடிகர் ஸ்ரீயின் சமீபத்தியுடைய புகைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. மெலிந்த உடல், மாறிய முகம், ஹேர் கலரிங், ஆளை அடையாளம் தெரியாமல் விரக்தியுடன் கூடிய அவரது இன்ஸ்டா பதிவுகளை பார்த்து அவரது ரசிகர்கள் அவருக்கு என்ன ஆனது என்று நிறைய பேர் கேள்விகள் எழுப்பி வந்தாங்க. சட்டை இல்லாமல் இன்ஸ்டாவில் ஸ்ரீ வெளியிட்ட புகைப்படங்கள், அவர் மெலிந்த உடல் மற்றும் வீடியோக்கள் ரசிகர்களை ரொம்பவே அதிர்ச்சியடை செய்தது. இந்த பதிவுகள் வைரலாகி ஸ்ரீக்கு என்னாச்சு என ரசிகர்கள் கேள்வி எழுப்பும் நிலையில் அவர் எங்கு இருக்கிறார் என்பதை தேடும் பணியில் அவரது குடும்பத்தினர்கள், நண்பர்கள் தீவிரம் காட்டி வந்தாங்க. பலருடைய தேடுதல் முயற்சிக்கு பிறகு நடிகர் ஸ்ரீ அவர்கள் தற்போது குடும்பத்துடன் சேர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் முறையான சிகிச்சை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதனை இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்தில் உறுதி செய்தார். இந்த நிலையில் தான் தற்போது நடிகர் ஸ்ரீ வெளியிட்டுள்ள பதிவு மிகப்பெரிய ஒரு வைரலாகி வருகிறது. அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் பார்த்தீங்கன்னா வெளியிட்டுள்ள பதிவில் மே ஐ கம் இன் என்று நாவலை எழுதியிருப்பதாக அறிவித்திருந்தார். இன்று ஜூன் 18, 2025 புதன்கிழமை என்னோட முதல் ஆங்கில நாவல் மே ஐ கம் இன் உலகிற்கு பகிர்ந்ததாக மிகவும் மகிழ்ச்சி. இந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா இப்போது அமேசானில் பெறுங்க என்று அவர் தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் வெளியிட்டிருந்தார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அவர்கள் சமீப காலமாக அவர் வெளியிட்டிருந்த வீடியோ எல்லாமே பார்த்து போதையால் அவர் ரொம்பவே இந்த மாதிரி நிலைமைக்கு போயிட்டார் என்று ரசிகர்கள் நிறைய கமெண்ட்கள் தெரிவித்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய வதந்திகளும் பரப்புனாங்க. ஸ்ரீ அவர்கள் இப்போது மனநலம் பாதிக்கப்பட்டு இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முறையான சிகிச்சை பெற்று அதிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. குடும்பத்துடன் இணைந்து அவருக்கான சினிமாவில் நடிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சினிமாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே புது புது நடிகர்கள் வந்து மக்கள் மனதில் இடம்பெறுவாங்க. அப்படி ஒருவர் தான் ஸ்ரீ அவர்கள். ஸ்ரீயோட நடித்த திரைப்படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நடிகன் என்ற பெயர் எடுத்து கொடுத்ததுனே சொல்லலாம். இப்போது ஸ்ரீ அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவு இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.